Welcome back to KS Math Academy. So, இப்போ நம்ம இந்த வீடியோல exercise 1.2ல second question, that is by row reduction method. Find the rank of the matrix using row reduction method. இதோட previous வீடியோல நம்ம minor method வச்சு calculate பண்ணதை பார்த்தோம். இப்போ நம்ம row reduction methodல பார்க்கணும். So, look at the question. இப்போ நமக்கு என்ன ஆர்டர்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. 3 row 4 row columnsல இருக்கு. So, 3 cross 4. So, நம்ம இத matrix Aன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா this value will be equal to நம்ம இப்ப reduce பண்றோம் அப்படின்னு சொன்னா எப்படி reduce பண்ணலாம் பாருங்க சைடுல அப்படியே எழுதிக்கணும். So first row disturb பண்ணாதீங்க அப்படியே வச்சுக்கோங்க. So 1 1 1 3 அப்படியே வச்சுக்கோ. இப்ப second row என்ன பண்ணணும்னு சொன்னா second row minus 2 times r1 ஏன்னா இங்க நமக்கு 2 இருக்கிறதுனால 2 ஆல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணாதான் நமக்கு வந்து 2 minus 2 into 1 தான் 0 கிடைக்கும். அப்ப எனக்கு இந்த இடத்துல 0 வரும். அதே மாதிரி ஒரு டேட்டாவும் -1 -2 times 1 அது பண்ணீங்கன்னா அப்ப -3. அதே மாதிரி அடுத்தது பண்ணீங்கன்னு சொன்னா 1 -2 கிடைக்கும். இப்ப அதே மாதிரி row 3 பண்றதுக்கு row 3 will be equal to row 3ல நமக்கு நம்பர் 5 இருக்கு. அப்ப இங்க 1 இருக்குன்னா 5 into 1 பண்ணாதான் கரெக்டா இருக்கும். So R3 minus 5 times R1 பண்ணுங்க. அப்ப 0 இங்க அதே மாதிரி அடுத்த லெட்டருக்கு பண்ணும்போது -1 -5R1 அப்ப 5 into அப்போ -6 இங்க வரும். இங்க 7 -5 அப்ப 2 இங்க அதே மாதிரி -4. இப்ப அடுத்தது இதே ப்ராசஸ நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா இப்ப அடுத்த ஸ்டெப்ல இப்ப இந்த இடத்துக்கு 0 கொண்டு வர மாதிரி பாரு. உனக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியுமா, இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியுமா, இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியுமா, இங்க கொண்டு வர முடியுமா, இங்க கொண்டு வர முடியுமான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் நம்மளோட ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் திரும்ப எழுதுறேன். ஸோ 1 1 1 3 திரும்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா R2 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏன்னா இங்கே நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ R3க்கு மட்டும் ப்ராசஸ் பண்ணோம்னு சொன்னா R3 will be equal to R3 minus 2 times R2ன்னு பண்ணு. ஏன் அப்படி சொல்றேன்னா இங்க -6 இருக்கு, இங்க நமக்கு -3 இருக்கு. அப்ப -3 into -2 பண்ணாதான் +6. அப்ப ஆட் பண்ணாதான் நமக்கு 0 கிடைக்கும். ஸோ 0 0 அதே மாதிரி இங்க 2 2 -2 into 2 அப்ப இதுவும் நமக்கு 0. இங்க -4 into -2 into -2 அப்ப இதுவும் நமக்கு 0. இப்ப பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா லாஸ்ட் ரோ ஃபுல்லா நமக்கு 0 ஆயிடுச்சு. அப்ப நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் number of non-zero rows will be equal to 2. First row second row மட்டும்தான் இருக்கு. அப்ப rank of the matrix A will be equal to 2. So this is our answer. Next question பாருங்க, நமக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. So order பாரு, 4 row 3 column இருக்கு. So 4 cross 3. So இப்ப reduce பண்ணணும் அப்படின்னு சொன்னா first row எனக்கு 1 தான் இந்த இடத்துல இருக்கு. So அதை அப்படியே வச்சுக்கலாம். So 1 2 -1. இப்போ செகண்ட் ரோக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செகண்ட் ரோ மைனஸ் இங்க நம்பர் 3 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப 3 times R1 பண்ணணும். ஸோ 3 times R1 பண்ணீங்கன்னா 0, இங்க -1 -3 into 2 -6 அப்ப -7. அதே மாதிரி இங்க பண்ணீங்கன்னா 5. இப்போ R3 ரோக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னா R3 இங்க எனக்கு 1 தான் இருக்கு. அப்ப டைரக்டா R1 மைனஸ் பண்ணாலே 0 கிடைச்சிரும். அப்ப 0 -2 -2 அப்ப இங்க -4 ஆயிடும். 3 minus of minus அப்போ +4 ஆயிடும். இப்ப R4 ரோக்கு வாங்க. R4ம் R4 minus இங்கேயும் திருப்பி 1 தான். அப்ப R1 பண்ணிக்கலாம். R4 minus R1 பண்ணிக்கலாம். So 1 minus 1 0, இங்க -1 -2 so -3, இங்க 1 minus of -1 so +2. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா எப்படி பண்ணணும்? இப்போ அடுத்தது திரும்ப ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 -1 அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 0 -7 5 அப்போ அதை கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ தேர்ட் ரோ பாரு, உன்னால கம்ப்ளீட்டா 0 பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபோர்த் ரோ கம்ப்ளீட்டா 0 செக் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அப்போ இப்போ தேர்ட் ரோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தேர்ட் ரோல என்ன பண்ணலாம்? தேர்ட் ரோக்கு இப்போ இந்த கொஸ்டின்ஸ்ல இருக்கிற டேட்டாவை பாருமா எப்படி இருக்குன்னு. ஸோ இங்க 7 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப 7 times R3 minus 4 times R2 போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்ப 0 0 இங்க நமக்கு 8 வரும். அதே மாதிரி R4 ரோ 4 பாத்தீங்கன்னு சொன்னா
இங்க ரோ 4 பாரு, உனக்கு என்ன டேட்டா இருக்குன்னு பாரு. இந்த இடத்துல இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்போ 4 டைம்ஸ் R4 மைனஸ் 3 டைம்ஸ் R3 பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இங்க 0, இது 0, இங்க -4 கிடைக்கும். இப்போ இந்த லாஸ்டா இருக்க -4 உங்களால ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்ப ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்படி பண்ணலாம்? ஸோ 1 2 -1 0 -7 5 இங்க 0 0 8 இந்த R4 ரோல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த இடத்துல 8 இருக்கு, இங்க -4 இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? R4 plus 2 times R3 பண்ணனா இந்த இடம் 0 ஆயிடும். அப்ப 0 ஆல்ரெடி இங்கெல்லாம் 0 இருக்கு, அதனால ப்ராப்ளம் இல்லை, இங்க மட்டும்தான். அப்ப -4 plus 2 times R3. ஸோ R4 வந்து -4, அப்புறமா 2 times R3. சாரி, அப்படி பண்ண வராது. இங்க R4 will be equal to 2 times R4. அப்போ -8 plus R3ல இருக்கிற டேட்டா +8. அப்போ நமக்கு இங்க 0 கிடைச்சிரும். இப்போ கம்ப்ளீட்டா 4th row ஃபுல்லா 0 ஆயிடுச்சு. அப்ப நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் will be equal to 3. First row, second row, third row. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு டேட்டா இருக்கு. அப்ப 3. அப்ப rank of the matrix A will be equal to 3. இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருமா. ஸோ திஸ் இஸ் சப்டிவிஷன் 3. ஸோ இதுல நமக்கு எத்தனை ரோ கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 2 3 3 ரோ 4 காலம்ல நமக்கு டேட்டா இருக்கு. அப்ப எப்படி ப்ரொசீட் பண்ணணும்? ஸோ நமக்கு இந்த கொஸ்டின்ல 3 cross 4ல இருக்கு. ஆனா இங்க டேட்டா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரோல இல்ல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்றேன், ரோ 1ஐயும் ரோ 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்ப எப்படி பண்ணணும்? ரோ 1 ரோ 3 இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொன்னா எழுதுறது R1 டபுள் சைடு ஆரோ மார்க் போட்டு R3 போடணும். அப்போ கம்ப்ளீட்டா ரோ 3ல இருக்கிறத ரோ 1க்கு எழுதிக்கோங்க. அப்போ -1 2 3 -2 செகண்ட் ரோ டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஸோ 2 -5 1 4. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து தேர்ட் ரோக்கு எழுதிக்கணும். 3 -8 5 2 இது வரைக்கும் எழுதியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சப்ட்ராக்ஷனோ இல்லை அடிஷனோ நம்பருக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை டிஸ்டர்பே பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ -1 2 3 -2 அப்படியே இருக்கட்டும். இப்போ செகண்ட் ரோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டேட்டா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்க 2 இருக்கு, இங்க -1 இருக்கு. அப்போ R2 plus 2 times R1 போட்டோம்னு சொன்னா இந்த இடம் நமக்கு 0 கிடைச்சிடும். அப்ப அடுத்த டேட்டா ஒர்க் அவுட் பண்ணோம்னா -1, இங்க 7, இங்க 0. இப்ப அதே மாதிரி R3க்கு ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா இங்க 3 இருக்கு, இங்க -1 இருக்கு. அப்ப R3 plus 3 times R1ன்னு போட்டாதான் கரெக்டா வரும். அப்ப இங்க 0 -2 plus 14 ஒன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கோ, அப்பதான் நமக்கு டேட்டா தெரியும். -4. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், லாஸ்டா இருக்கிற இந்த டேட்டாவையும் இந்த டேட்டாலாம் 0 பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். லாஸ்ட் ரோக்கு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நான் ஜீரோ ரோஸ்க்கு பேஸ் பண்ணி தான் நம்ம ரேங்க் சொல்லுவோம். அதனால ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. -1 2 3 -2 ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்கிட்டோம். செகண்ட் ரோவும் அப்படியே வச்சுக்கோங்க. -1 7 0. இப்போ தேர்ட் ரோவை திரும்ப வேற ஏதாவது ப்ராசஸ் பண்ண முடியுமா பாரு. தேர்ட் ரோ will be equal to தேர்ட் ரோ -2 times R2ன்னு பண்ணிப்பாரு. ஏன்னா இங்க -2 இங்க -1 இருக்கு. அப்ப R3 -2 -2ஆல R2 மல்டிப்ளை பண்றேன்னா -2 into -1 +2 ஆயிடும். அப்ப 2 2 0 ஆயிடும். அதனால நம்ம -R2ன்னு போட்டிருக்கோம். அப்போ இங்க 0 வந்துடும். இங்கேயும் அதே மாதிரி 14 -7 2s are 14. அப்ப 0 ஆயிடும். ஆனா இங்க மட்டும் -4 இங்க -0. அப்ப -4 அப்படியே தான் ரிட்டைன் ஆகும். அப்படின்னு பார்த்தா நமக்கு இப்ப தேர்ட் ரோலையும் நமக்கு டேட்டா இருக்கு. So number of non-zero rows will be equal to 3. So rank of the matrix A will be equal to 3. நம்ம ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரோ ரிடக்ஷன் மெத்தட் பார்த்தோம். போன வீடியோவில் மைனர் மெத்தட் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்வர்ஸ் calculation by Gauss-Jordan மெத்தட் பார்க்கலாம். So until then it is bye from Dr. KS.